டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். இதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல. பிகாஸ் நான் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டா பேசினாங்க. அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இதுதான், அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது. இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்ல நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னா கதையை சொல்ல வேண்டியதா இருக்கும். கதை ஸ்பாயிலர் ஆயிடும். அப்புறம் அப்படியெல்லாம் யோசிச்சு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் above all இந்த வருஷம் எனக்கு வந்து 2024 வந்து இட் ஹாஸ் பீன் a very fantastic year. ஏன்னா எனக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுல 2 தமிழ் படம். முதல்ல வந்து 5ஆம் மே, அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது, நிறங்கள் 3. இந்த படத்தை பத்தி நான் ஒன்றும் டோன்ட் வாண்ட் டு சே மச் அபவுட் இட். பிகாஸ் நீங்க பார்த்து நீங்க தான் அது சொல்லணும். பிகாஸ் எல்லாருமே சொல்ற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக், நல்ல ஒரு ஸ்டோரி. அந்த நல்ல ஒரு படத்துல நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸிங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆரம்பத்துல இருந்து இந்த டேட்ஸ்ல இருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஹி வாஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ். ஏன்னா ஒய் ஆம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து மீடியோக்கர் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை. இது ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்கு. பட் இந்த காலத்துல வந்து இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைம்ல வந்து இப்போ தியேட்டர் ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாம் தயார் பண்றாங்க. ஃபார் பீப்புள் டு கம் டு தி தியேட்டர். பட் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஹார்ட் அதுல இல்லை, அந்த ஸ்டோரியில, அந்த கண்டென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ். பட் இந்த மாதிரி சினிமாவில் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்றாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்றாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு appreciate Karna sir for taking up this project and producing this film. Thanks to Karna sir and the whole entire production team. EP sir, thank you so much for being a big back support for this entire production. And நான் ஏன் இதுல இருக்குங்கிறது வந்து ரொம்ப நான் இப்போ இங்க நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பெக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 7 years ago துருவங்கள் 16 பார்த்தேன். நானும் என் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டியர்ஸ் இருந்தது கண்ணில். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ, என்ன தெரியல, அது சந்தோஷமா, சோகமா, சேட்னஸ் ஒன்றும் தெரியல. ஐ குடன்ட் எக்ஸ்பிரஸ் இட் அட் தட் மோமெண்ட். பட் ஐ ரிமெம்பர் தட் ஐ வென்ட் அண்ட் ஹக் கார்த்திக். போய் ஹக் பண்ணேன். That has really changed my another side of my career. And அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3 இங்க வந்து மறுபடியும் இங்க உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ சம்வேர் there is a connection. I think இந்த சினிமா கூட அடுத்த ஒரு துருவங்கள் 16 ஓடுற மாதிரி ஓடும் நம்புறேன். பிகாஸ் there is a lot of ஸ்டோரியில மட்டும் நிறைய இமோஷன்ஸ், வேல்யூஸ், டெப்த் இதெல்லாம் இருக்கு இந்த சினிமால. என்னோட ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப டெப்தா இருந்தது. நான் கேட்டேன் கார்த்திக், how will you commercialize this தியேட்டர்ல? நான் ஒன்லி கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த ட்ரைலர் பார்த்த உடனே. he has made it very colorful and I never even expected அந்த அவர் சொல்ற அந்த சப்ஜெக்டுக்கும் இப்படி ஒரு கலர்ல ட்ரைலர் போடணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நிறங்கள் 3 வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் துருவங்கள் 16 பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ள வச்சிருந்தது. பட் ஹி சோஸ் டு துருவங்கள் 16. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் அபவுட் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர். அப்போ வந்து டைட்டில் வேற, நாடக மேடை அப்படி என்னோட டைட்டில். ஸோ தட் வாஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க. I was happy because I know எனக்கு அவர் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ். Not as a director, he is also a fantastic writer. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஆக்டரோட சக்சஸா இருக்கட்டும், அந்த சினிமாவோட சக்சஸா இருக்கட்டும், இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென், இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா, ஒரு நல்ல டயலாக் இருந்தா, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தா அந்த படம் நல்லதான் இருக்கும் எப்பவுமே. இட் பி a successful film. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், மிஸ்டர் கார்த்திக் இஸ் நாட் ஓன்லி a good director, he is a fantastic writer also. That I have full confidence. And yeah, and அதர்வா கூட வந்து he is there, nice young charming boy. ஆனா எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாம போச்சு. நெக்ஸ்ட் டைம் we'll do it, buddy. So thank you so much. Thank you all for coming here. And yeah, thanks a lot.
தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக அத்தர்வா அவர்கள் இஸ் an absolute sweetheart. They've seen him work all these years. அவருடைய முதல் படத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல